கோவிந்த நாமத்தையே ஒழித்தினால் வந்திடுவேன். கோவிந்தா கோவிந்தா என்று நான் பாடிடுவேன். கோவிந்த நாமத்தையே கொளுத்திட வந்திடுவேன். கோவிந்தா கோவிந்தா என்று நான் பாடிடுவேன். ஓம் நமோ நாராயணா. நாராயண நமக நமச்சிவாய நமக. கலகம் கலகம், வேலையிலே கலகம், சங்கத்தின் கலகம், வீட்டிலையும் கலகம், அவசியம் கலகம் உண்டு. நீமன் நாரதரா, நான் நாரதரா, சந்திப்போம், சிந்திப்போம். ஆனை முகத்தனே, 5 கரத்தனே, பானை வைத்தோனே, பரம்பொருள் காப்பவனே. மீமர் நாரதரா, நான் நாரதரா. நீங்க நாரதரா? ஆமா, நாரதர் தானா? எங்க இந்த தாங்கள் பெயர் என்ன? நாரதர். ஓ இல்ல, நாரதர் இந்த வீணையெல்லாம் போட்டிருப்பாரு. வீணை எங்க? வீணை தண்ணி செலவுக்கு அடகு வைத்து விட்டேன். ஓ மை காட். இந்த நாரதர் இந்த பஞ்சகச்சமெல்லாம் கட்டிட்டு வருவாரு. நீங்க பேண்ட் பஞ்சகச்சம் கட்டுவோம் என்று நினைத்தேன். நவீன நாரதரா? அதாகப்பட்டது. அதுக்கு கட்டுவோம் என்றால் எனக்கு 16 மீட்டர் தேவைப்படுகிறது. சரி, அதனால தான் நான் சுருக்கமாக திருச்சி சாரதாஸ் போயிருக்கலாமே. திருச்சி சாரதாஸ் போவோம் பார்த்தேன். நேற்று கடை லீவு. இந்த மாலை எங்கே களவாண்டீங்க? கலாண்ட சொல்லாதீங்க. சரி, எங்க தெரியாம எடுத்து வந்தீங்க அப்படின்னு. எங்கே நீங்க எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல? இந்த யானவேல் முருகன் நல்லாலே. ஞானவேல் முருகன். அதனாலே கிடைத்தது இந்த மாலை. பலே பலே, புகழ் மாலை, பாராட்டுகள். இந்த சிப்லா கட்டை வந்து சிப்லா கட்டை எங்க கிடைத்தேனால் எங்கு? அண்ணன் டீ கடைக்காரனிடம் வாங்கியது. ஓஹோ, அருமை அருமை. ஆனா நீங்க சந்தேகம் இருந்தால் கேளு. இல்ல இல்ல இல்ல, இப்ப சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சு. இந்த வயிறு மட்டும்தான் முனீஸ்வரன் மாதிரியே தெரியுது. அப்படி இல்லை, நீங்க நினைக்கிறது தான் தவறு. நான் என்ன சொன்னேன்? ஆனை முகத்தனே, 5 கரத்தனே, வைத்தோனே. ஓஹோ, அப்படின்னு ஏன் சொன்னேன்? ஏன்? பானை வைத்தோனே. உண்மை உண்மை உண்மை. இப்படியும் நாரதர் இருக்கலாம் என்று நீங்க வந்திருக்கீங்க. இப்படிதான் நாரதர். இதான் நாரதர். நீங்க உண்மையான நாரதர் நான் தான். இப்படித்தான் இருக்க வேண்டும். வாயில போட்டுக்கிறேன், வாயில. அருமை அருமை அருமை. அதனால நாரதர் வந்திருக்கோம் சொன்னாங்க. அவர் டூப்ளிகேட் நாரதரா இல்லை அவர்தான் டூப்ளிகேட் நாரதரா? சாமி, நாரதர் வந்து தூய தமிழ்ல பேசுவாங்க. நீங்க என்ன இந்த டூப்ளிகேட்ங்கிறது? அது என்ன டூப்ளிகேட்னு ஏன் சொல்றேன்னா, கட் பண்ணி வர்றது. அது கட்டுனா அதான் டூப் கட். ஓ மை காட். எல்லா உலகத்துக்கும் போறதுனால எல்லா பாஷையும் பேசுறீங்க. ஆமா. அதனால ஆனை முகத்தனே, 5 கரத்தனே. ஏன் சாமி, உங்களுக்கு தாங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? 21 தெரியும். அப்படி சொல்லுங்கள். 21. போன நாரதருக்கு 18 புராணம் தான் தெரியுமா? அதுவே நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஓஹோ, அப்ப அவருக்கே குருநாதர் தாங்கள். சரி சரி சரி. அதனால நீமர் நாரதரா, நான் நாரதரா, சந்திப்போம், சிந்திப்போம். எங்க பாப்பா? அதற்கு முன்பாக பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஞான முகத்துக்கேற்று பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஞான முகத்துக்கேற்று பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை நலங்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை நலங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்து கேட்டு பானை வைத்து சாமி எங்கே இருக்குதையா, எங்கே
எல்லாம் சங்கமையெல்லாம் விளங்கும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கத்தம் எல்லாம் விலகும் ஐயா. உன்னால் நோம்பு இருந்தா நல்லது எல்லாம் நடக்கும் ஐயா. உன்னால் நோம்பு இருந்தா நல்லது எல்லாம் நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதை. யானை முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் சென்றால் மனபடி எல்லாம் திலகுமையா. தினசரி பூஜைகள் சென்றால் மனது எல்லாம் விலகும் ஐயா. தினசரி பூஜைகள் சென்றால் மனபடி எல்லாம் திலகுமையா. நினைப்புல சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா. நினைப்புல சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதை. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஆன முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கைதட்டி நீங்க தான் உண்மையான நாரதர் சாமி. ஏதோ ஆடவர் வருவர் போல் உங்க தெரியுது. பாட்டுக்கு அந்த ஆத்தாலாம் கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு தாளம் போட்டாங்க. அதான் இசை. அது சிப்லா கட்டைக்கு பதிலா அந்த இசை, அந்த இசையகப்பட்டது ஈர்த்துருச்சு. ஏதோ ஆடவர் வருவது போல் தெரிகிறது. சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும், பார்ப்போம். சுந்தரம் சுந்தரம் நிரஞ்சதும் பொஜிரத்த மங்கைவள். சுந்தர நிரஞ்சதும் பொஜிரத்த மங்கைவள். இந்த உலகிற்கு வந்தாய். அவர் கூட இந்த பாடின பாட்டுலேயே நீங்க அந்த ராகத்திலே வந்து அந்த சுந்தரம் பாடுறீங்க. பர்கிரோ பர்கிரோங்கிற ஒரு இது ராகம், அருமையான ராகம். வர சொல்லுங்கள், பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம். டூப்ளிகேட் நாரதா அவர் வேண்டாம். நாராயண நமகே, நாராயண நமகே, நாராயண நமகே. அவருக்கு அதிர்ச்சி வந்துருச்சு. உனக்கெல்லாம் கொஞ்சோட மனசாட்சியே இல்லை. அதெல்லாம் அந்த போறாமே நாரதர் ஒரிஜினல் நார் வந்துட்டாரே அப்படின்னு. இது என்ன வேஷம் முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? நாரதர், இது நாரதர் வேஷம். சாமி, என்னப்பா எதுவும் தெரியாம வேஷம் போட முடியுமா? அட வேஷம் போட்டு தொலைறானே என்ன கேட்டது இன்னொரு ஆடையாச்சும் கொடுத்துருப்பேங்க. இல்ல நான் சொன்னேன்ல, என்ன அனைத்து தெரியும், 21 புராணம் தெரியும்னு. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதோட ஒரு மடங்கு கூடவே தெரியும். கோமாளியா பேசினா எங்கே அது கதைக்கு ஒட்டாம போயிருமோன்னு வேஷத்திலே வந்து பேசுறேன். அந்த தைரியம் புலந்துருவேன். ஒழுங்காம அப்படியே சாமின்னு என்னங்க எவ்வளவு சொல்றீங்க? நீங்க போங்க. இவன் என்னடானா ஆடவர்ங்கிறேன். இவரங்க மேடையிலே நாரதாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி உனக்கு கார்த்திகராஜ் அவர்களுக்கு, அவனுக்கா கற்பாண்டவர் கோவில் கபடி குழு சார்பாக, அவையார்பட்டி கற்பாண்டவர் கோவில் கபடி குழு சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பளித்து உங்கள் பணி மேலும் மேலும் சிறக்க என்று வாழ்த்துக்கள் அளித்துள்ளார்கள். அதில் முக்கியமாக நாரதருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த நாரதர் வேதத்தை பாராட்டி அன்பளிப்பளித்து பெருமையை பற்றியே அவையார்பட்டி அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி
நன்றி நன்றி வணக்கம். கலகம் அவசியம் உண்டு. உண்மையில் நான் சிறு பிள்ளையா நாடகம் பார்க்கும்போது இப்படிதானே எங்க மாமா முத்தா பேசுவார் என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலே அதே மாடுலேஷன் கொண்டாடுறப்பா. முத்தப்பா நுழைந்து விட்டார். உங்கள் உடலுக்குள்ளே அவர் ஆவி நுழைந்து விட்டது என்று நினைக்கிறேன். சிறப்பு. அதனால சரி, நகைச்சுவைக்கு வேலை இல்லை, சரி தெரியாதனமா அந்த வேஷம் போட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆரம்பமே இப்ப என்ன தவறா சொல்லி நான் போட்டேனா? ஆமா, நாரத வேஷம் நீ தானே போட்டு நிக்கிற. நீ நாரதர் வேஷம் போட்டுக்கடா. யாரு நாரதராவே வந்திருக்கேன். நாரதர் நான் நாரதரா நீங்க நான் தான் பாப்போம். நான் தான் நாரதர். நீங்க தோக்கணும், இல்லைன்னா நீங்க தான் தோக்கணும். என்னடா தொண்டை இது? உன் தொண்டைக்கு நான் கத்திருவேன்டா. இன்னைக்கு முடியலடா. இதுல ஏன்டா உடனே கத்துற? டேய், மரியாதை செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு கதையை சுமூகமா நடத்தி. எதுக்கு தப்பு? கதையை கெடுத்திருக்கீல. இருங்க, இங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஏன் சிரமம் இருக்கு? ஆனா நல்லா வாதுமே. அதெல்லாம் அதுலதான் எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் சிறப்பா பண்ற பெரிய விஷயம். கதையை நீ கெடுக்கிற. யாரு கெடுக்கிறது? கதையை நாங்க எடுக்கலையே. கதையினுடைய சாராம்சம் என்ன? சென்ன ஆளலம் சோ போட்டுக்கணும். ஆளலம் சோ போடணும்ல. ஆமா, போட்டியா? சோ போடுறோம்னு நினைச்சேன். நான் ஏன் சோ போடல? ஏன்? நல்லா படிச்சிருந்தா நாரதர் வேஷம் போட்டுக்கலாம். சரி, இல்ல முருக வேஷம் போட்டுக்கலாம். அப்படி சொன்னதுக்காகத்தான் நான் மெனக்கட்டு போய் சந்தையில போய் 2 மாலை வாங்கிட்டு வந்தேன். அது முருகனு வள்ளி மாலை பார்த்த கொண்டாந்த மாலைடா. அதை தூக்கி பங்குமணம் போட்டு வந்திருக்கீங்க. அந்த மாலையை அப்பவே நாரதர் போட்டு பார்ப்போம். ஒண்ணு நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இல்லைன்னா நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா நீங்க தோக்கணும். ஓஹோ, தலைகளா போட்டாலும் ஒண்ணுதானே. இதுல எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லைங்க. ஊர்ல கொடுத்த மாலை, தீக்கையில வாங்கின கப்பு, காதலமாகத்தோடு தங்கச்சி பிரதி சரிட்டு எது சாலும் அது அந்த பிளேட்டு தான். எதுதான்டா நீ காசு கொடுத்து வாங்குற? ஓசியா இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் இன்று சொல்லப்பட்டது. இந்த மாடலேசனை மாத்து வாயை கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன சாமி, நீ இருக்கவன் யார? எந்திரிச்சு பாயா முதல்ல. உங்கள இல்ல சாமி, இங்க சாமி. சாமி நான் தாயா. அட இருங்க சாமி, உங்களுக்கு தான். உனக்கு 2 பாட்டு பாடி பாராட்டு வாங்கி கொடுத்தல, எனக்கு தேவைதான் இது. எனக்கு சாமி என்னப்பா? ஒரு நாரதருக்கு என்ன வேலை? நாரதருக்கு கதை செய்யணும். சரி, ஒரு கோமாளிக்கு என்ன வேலை? கோமாளிக்கு வந்து சோ போடணும். நாரதருக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்ன? என்ன செய்யணும்? ஒரு உதவிக்கு சந்தனம் தேய்ச்சி விடலாம். சரி. ஒரு மாலை போட்டு விடலாம். சரி. ஒரு வீணையை கட்டி விடலாம். சரி, அதான் நாயா. பிறகு வெளியே தெருவா போனா குண்டி கழுவி விடலாம். வெளியே போனா குண்டியறி விடணும் அப்படின்னு நான் சொல்லல. அந்த பூச்சி கொளுத்தி நீ இடத்த காலி விட முதல்ல. நாரதர் நானல்ல நீ ஆயா. அவன் கூட அதை மறந்துட்டு வந்து நிக்கிறான். நீ ஞாபகம் வேற படுத்துறீங்களா? டேய் இருங்க, மரியாதை ஆறு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ரொம்ப நீ அதிகமா பேசிட்டு இருக்க. நீங்க நாரதர் பேச மாட்டேன். நாரதரை பத்தி தெரியுமா? நீங்க தேவையில்லாம நீங்க எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. நாரதரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாரதரை பத்தி என்ன தெரியுமா? நாரதர் வேஷம் போட்டு வந்தேன். நாரதருடைய வரலாறு சொல்லு. நாரதர் வரலாறு தெரியாதா? நாரதருடைய பிறப்பு வரலாறு சொல்லு. நான் உன்ன புராணம் பேசல, உன்ன இதிகாசம் பேசுறேன். பேசுங்க. இப்ப நீ கோமாளி தானே? ஆமா. நீ ஒரு பொதுவா நீ ஒரு கோமாளி. இப்ப நீ நாரதரா நீ வந்திருக்க. கோமாளின்னு சொல்லாதீங்க, நாரதர். சரியா? இப்ப நீ நாரதர் தாயா? பொதுவா நீ கோமாளி தானையா? நீங்க கோமாளின்ற தோட்டம் எப்படி வந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன். சரி, என்னையா கட்டை விட்டு சொல்லியா? பயா நீ இது உன் பேரை நான் எடுக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ தான் ஜெயிக்கிற. நான் எப்பவும் ஜெயிச்சுவேன். நீ எதுக்கும் 10 சாமங்களை எடுத்து வை. இப்ப நீ நாரதருடைய வரலாறு மட்டும் சொல்லாம உன் வாயை கிழிக்கிறேன். கோமாளின்ற ஒரு அவதாரம் மகாபாரதம் சொல்லிட்டாரு. ஆமா, பிரம்மனுக்கு மொத்தம் 5 தலை. ஆமா, இந்த 5ஆவது தலையாகப்பட்டது சிவனை பார்த்து சிரிக்க. சரி, கோபம் கண்டு சிவன் என்ன பண்ணாரு? அந்த பிரம்மனுடைய தலையை கிள்ளி எடுத்துட்டாரு. அப்படி கிள்ளி எடுத்த பொழுது அந்த தலை சிவன் கையை விட்டு போகல. ஆமா, என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு, போகல. அப்ப மகாபாரதம் என்ன பண்ணாரா? கோமாளியா மாறாரு, சிரிக்க வைக்கிறார். அவர் சிரிக்க, அவர் சிரிக்கிறத பார்த்து சிவன் சிரிக்க, சிவன் சிரிக்கிறத பார்த்து அந்த தலை சிரிக்க, வாய் திறந்துச்சா இல்லையா? கையை விட்டு போயிருச்சு. அப்ப பிரம்மனுடைய தலையாகப்பட்டது சிவனுடைய கையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காகத்தான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கோமாளி அவதாரம். நீ போடுற வேஷத்தை நான் சொன்னல. ஆமா, இப்ப நான் போடுற வேஷத்தை நீ போட்டிருக்க. நாரதர் சரியா நாள். நாரதருடைய வரலாறு இதுதான். இதனாலதான் நாரதர் பிரம்மச்சாரி ஆனார். இதனாலதான் நாரதர் நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் என்றார். இதை மட்டும் நீ சொல்லிவிடு. நாரதர் ஒத்துக்கிறடா. நாரதராகப்பட்டவர் பத்தன் சொன்னேன். இந்த மாடுலேஷன்ல பேசாதேன்னு மரியாதை ஒழுக்காம கதை தெரிஞ்சா சொல்லு, மண்டையை பொழந்துருவேன். பேசுனா அப்புறம் நீங்க கோமாளியினுடைய வரலாறு நீங்க பேசுனீங்க. இப்ப நாரதரோட வரலாறு நான் பேசுறேன். சொல்லு எப்படி? சரி, அதே உடல் மொழியோட நாரதராகப்பட்டவர் எப்படி நாரதர் உருவானார் என்றால், ஒரு கனியை கொண்டுட்டு
போனார். கனியை கொண்டு போனதான் அப்புறமா சிவன் கொடுத்த கனியை கொடுத்தாரு. கனியினால போட்டி வந்துச்சுன்னா நாரதர் செஞ்ச சம்பவம். நான் அதை கேட்கல. நாரதருடைய வரலாறு, பிறப்பு வளர்ப்பு, அதைத்தான் சொல்ல வர. அதை எங்க சொல்ல வர? ஒரு கனியை கொண்டுட்டு போனார். அது நாரதர் செஞ்ச சம்பவம். நாரதருடைய வளர்ப்பு சொல்லு. அட நான் செஞ்சதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாரதர் நான்டா, நான் செஞ்சதை நான் சொல்லிக்கிறேன். நாரதர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் பொய்யா சொல்றேன். சரி, நீ நாரதர் நீ தானே. நாரதருடைய பிறப்பு சொல்லு. நாரதாகப்பட்டவர் சொல்லுவா, சொல்லு வாங்க. இருங்க சொல்றேன். மாலை விடுங்க. நீ இதுல சும்மா சொல்லு. இங்க மாலை விடுங்க. இதை பேசுறேன். சரி, இங்க சொல்லு. இந்த கையை விடுங்க. இங்க வா. அங்கேயே போற. உங்க மைக்கில நான் பேச மாட்டேன்ல. தெரியும்ல, சொல்லு. நாரதாகப்பட்டவர் அண்ணா எங்க பிறந்தார் அவரு? அங்கடா கேக்குற. நீ நாரதர் பட்டி, அவர் நாரதர் பட்டாரா? யாரு? அவர் தான் காசு 20 ரூபா கொடுத்து போடுறான்னு சொன்னாரு. அவர் நாரதாகப்பட்டவர் எங்க உருவானார் என்றால் இப்பதான் இடத்து வந்திருக்க. இங்கே உருவானாரு. அழகப்பட்டது கந்தனுக்கும் முருகனுக்கும் ரெண்டு ஒண்ணுதான்டா. அப்படித்தான் சொல்லுவேன். கரெக்டா பாக்குறீங்களான்னு டெஸ்ட் பண்றாரு. ஒரு பெரிய டெஸ்ட். சரி சொல்லு. நாரதர் எப்படி உருவானார் என்றால், ஒரு வீட்டுல சண்டை. ஒரு ஆளு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டேன். கொடுத்து வாங்க முடியல. வாங்க முடியாம இருக்கும். ஒரு ஊர்ல ஒருத்தங்க கடன் கொடுத்ததுக்கு இந்த நாரதர் பிறப்புக்கு என்னடா சம்பந்தம்? ஏங்க பணம் கொடுத்தாரு. அது கூட ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது கூட பெரிய கேள்வியா வருது போது. சரி, நாரதருடைய சிறப்புகள் தெரியும் நீ சொன்னீங்க. ஆமா, நான் ஒரு சிறப்பு சொல்றேன். சரி, அது மாதிரியே நாரதர் இங்க போய் சாமி இந்த சிறப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீ கதை சொன்னீங்கன்னா நீ அறிவியல் ஒத்துக்கிறேன். சரி சொல்லுங்க. நியாயமா பேசுறியா? இப்ப நலாயினி ஒரு பெண்மணி. ஆமா, நலாயின்ற பெண்மணி என்ன செஞ்சுட்டா? தன்னுடைய கணவனை கதை ஏன் கதை நீ வாயை புத்திக்கிட்டு நில்லு. தன் கணவனை கூட சுமந்து போயிட்டு இருக்கா. போகும் பொழுது அந்த ஆணி மாண்டவியருடைய சிரசுல தட்டிச்சு. எது என் மீது பட்டதோ அதை விடிந்தால் இறக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். சாபம் கொடுத்தது அந்த சாபம் கொடுத்துட்டார். அப்ப விடிந்தால் தானே என் கணவன் இறப்பா, சூரியன் உதிக்காம போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா நலாயினி. உலகத்துல சூரியன் உதிக்கலைன்னா சிறப்பு ஏற்படுமா? ஏற்படாது. அப்ப நலாயினிக்கு தகுந்த உபாயத்தை கூறி அவன் கணவன் உயிரை காப்பாற்றிய பெருமை யாருக்கு உண்டுன்னா இந்த நாரதர் எனக்கு உண்டு. இப்ப நான் செஞ்ச சிறப்பான சம்பவத்தை நான் சொல்லிட்டேன். நீ நாரதர். நாரதர் செஞ்ச சம்பவத்தை நீ ஒன்று சொல்லு. நான் நாரதாகப்பட்டவர் ஒரு ஊர்ல. என்ன ஊர்ல சொல்லுவோம்ல? இருங்க, என்ன அவசரம்? கோவிந்தமங்கலத்துல. கோவிந்தமங்கலமா? டேய் ஏங்க சொல்றேன். அப்புறம் மேலோகத்துல எங்கடா கோவிந்தமங்கலம்னு ஊர் இருக்கு? சொல்றேன், அப்புறம் சொல்லு, கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. அரியாலூர் பக்கத்துல கோவிந்தமங்கலத்துல எடுத்து வேற ஒரு ஆள் கொடுக்கணும் போல வெக்கம் இல்லாம. எங்க அவரு சரியா சொல்ற எந்த ரூட்னு அதை சொல்றாப்புல. ரெண்டு பேரும் கதைக்குள்ள உள்ள குதிச்சிட்டீங்க. அரியாலூர் பக்கத்துல கோவிந்தமங்கலத்துல லோகுன்னு ஒருத்தர் இருந்த. யாரு? லோகு. சரி, அவன் பிகாம் முடிச்சிருந்தேன். டேய் நாரதர் சம்பவத்துக்கும் பிகாமுக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றாங்க, அப்புறம் கேட்டு பேசுங்க. லோகுன்னு ஒருத்தர் ஒரு ஆள் வந்து பிகாம் முடிச்சிருந்தேன். இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்எஸ் மகத்தில் புலினான ஒரு பொம்பளை பிள்ளை. அது வந்து எம்காம் முடிச்சிருந்துச்சு. அவங்க 2 பேரும் காதல் பண்ணாங்க. காதல் பண்ணா அவங்க வேற சாதி, இவங்க வேற சாதி. நீனா நானா அடிதடி வந்துருச்சு. நான் இந்த நேரத்தில் போய் அடிச்சுக்கிறாதிய வச்சுக்கிறாதிய அப்படின்னு போய் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த கழகம் வந்து உருவானனால ஒரு நன்மை பிறந்தது. அதனால நாரதர் வந்து நுழைந்த நன்மை விளைந்து. இந்த கதை ஏதாச்சும் ஒரு புராணத்துல இல்ல ராமாயணத்துல மகாபாரதத்துல எதுலயாச்சும் உள்ள இருக்குன்னு நீ சொல்லு. இல்ல 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 என்ன சொல்ற? இருங்க எங்க இருக்கிற போய் சொல்ல முடியுமா? ஒழுங்கமா கதை நாரத புராணத்தை என்ன கதை இருக்கோ அதை சொல்லு மரியாதையா. சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒழுக்கமா அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அப்ப இந்த கதை இருக்குன்றியா? எங்க 100 ரூபா வச்சிருந்த காணா வாங்க 100 ரூபா. நீ சொன்ன கதையில தெரிச்சு ஓடி இருக்கும் போல அந்த 100 ரூபா. இதே போலத்தான் சத்தியவான் ஒருத்தர். ஆமா, சத்தியவானுக்கு சாவுத்திருக்கு. இந்த கதை மட்டும் நல்லா தெரிஞ்சு இருக்கு போல. சரி, கதை இந்த கதையாச்சும் உருப்படியா சொல்லுவாப்போ. சத்தியவான் சாவுத்திரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா லவ். அந்த இதுலதான் குறியா இருப்பியா நீ? கதையை சொல்லியா? அப்புறம் நீங்க சொல்லுங்க. அப்புறம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கதையை சொல்லியா என்ன பண்ண? சத்தியவானும் சாவுத்திரி அவன் சொல்றேன். காதலித்தார்கள், திருமணம் செய்தார்கள். ஆமா, திருமணம் செய்து வாழ்கின்ற பொழுது குறிப்பிட்ட காலத்துல சத்தியவான் இறப்புன்னு தெரிஞ்சு போச்சு. சரி,
தெரிந்தாலும் கூட பொண்டாட்டி மனசு தாங்க முடியல. என்ன பண்ணா? சரி புருஷன் செத்து போயிட்டாரு. ஏய் செத்து போயிட்டாரேவா, அதுக்கு முன்னாடி இந்த கதைக்கு வாடா. என்னிடத்துல வந்து ஆசி வழங்குறா. ஆசி கேட்கும் பொழுது நான் ஆசி கொடுத்தேன். எப்படி? தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசி கொடுத்தேன். சரி ஆசி கொடுத்த பொழுது அவன் இறந்து விட்டான். ஆனா எப்படி தீர்க்க சுமங்கலி பவன் அப்படின்னு ஏன் கொடுத்திய? அப்படின்னு சாவித்திரி அப்ப செய்ததவருக்கு பிராயச்சித்தமாக நீ யமனின் கண்களுக்கு நீ தெரிவாய். நீ நேரா போய் யமன்ட்ட இறந்து போன கணவன் உயிரை நீ மீட்டு வா அப்படின்னு நான் சொன்னதுனாலதான் நேரா போனா யமனை பார்த்தால் இறந்த கணவன் உயிரை மீட்டு வந்தாள் சாவித்திரி. ஆமா கதை நான் சொல்லியிருக்கேனா? உண்மை. கதை சொல்லு. அதாகப்பட்டது பிசுன்னு ஒருத்தர் இருந்தா. டேய் கதையில இருக்கிற பேர் சொல்றான்ட்டே. பிசுனுங்கிற புனிதான்ற என்னடா பேர் சொல்ற? அங்க போட்டுக்கிட்டு அப்புறம் இவருக்கு நான் நாரதர் போட்டவன் ஒரு புராணம் படிச்சிருக்கியா இல்லையா? அங்க அப்புறம் படிக்கலன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன படிச்ச? நீ சொல்ற எந்த கதையும் எந்த புராணத்தையும் வரலையே. அங்க புராணத்தை இல்லாததானே நான் படிச்சு பேசுறேன். புராணத்தை இல்லாதது பேசுறியா? எல்லா விஷயமும் டேய் புராணத்துல என்ன இருக்கு அத நீ பேசு. அங்க இல்லாத விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருக்க விஷயத்தை எல்லாம் பேசுவோம். நீ நாரதனால சொல்ற? புராணம் தெரியும்ல? 18 புராணம் தெரியும். நான் படிச்சிருக்கேன். பேசுங்க. பேசுங்களா? ஏய் நான் பேச மாட்டா. நான் பேசுங்க. பேசுங்க. நீ எப்படி பேசுவ? ஏங்க நானும் படிச்சிருக்கேன். பேசுங்க. அப்படி ஒருவேளை நீ பேசலன்னு வெச்சுக்கவே கொண்டே அத்திரி விட்டுருவேன். பேசலன்னா தானே பேசுங்க. அவ்வளவு தெரியுமாடா உனக்கு? வாடா இப்ப நான் சொல்றத மட்டும் நீ சொல்லாம இரு. உன்னை வேஷம் போட சொன்னது இந்த துண்டு தானே? அந்த துண்டை முதல்ல நான் படிச்சுட்டு வர்றேன். வா தெரியுமில? படிச்சிருக்கேல? வா பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், ராம புராணம், மத்திய புராணம், கூர்ம புராணம், பிரம்மண்ட புராணம், பிரம்மணிகள், கவி புராணம், அங்கிரி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம். சரியான ஆளு. இப்ப நான் சொன்ன புராணம் மட்டும் நீ சொல்லு. நீ சரியான ஒத்துக்கடா சொல்றா. இப்பதான் சொன்னேனே. இப்பதான் சொன்னேன். நான் சொன்னேன்டா அத சொல்லு. இப்பதான் சொன்னேன். ஆளோட கலியா பொய்யா சொல்றேன்? சொன்ன மறுக்கா சொல்ல முடியுமாவா? டேய் நெஞ்சடக்கு நான் சொன்னேன்டா. ஆனா யாருன்னு சொன்னது? எல்லாரும் உன்னைய கை கட்டுறாங்க. ஐயா சொன்னேங்க. ஏய் மூச்சடக்கு நான் சொன்னேன்டா. ஏய் அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? நான் சொன்னவங்க நீ எங்க சொன்ன? ஏய் நீ சொல்லல சொன்னேன். நான் சொல்லும்போதா? ஆமா நான் சொல்லும்போது எதுக்கு நீ சொல்ற? ஏங்க அப்புறம் நீங்க சொல்லலன்னு சொன்னேன். அப்ப உண்மையிலே நீ படிச்சிருக்கியா? ஆமா அப்புறம் படிக்காதனால சொல்றேன். வேகமா சொன்னதால நான் கவனிக்கல. இப்ப நிறுத்தி சொல்லுவோமா? பேசுவோம். அப்ப தெரியும்ல யார படிச்ச படிக்கணும்? பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம். இத சொல்லுங்க. நான் வாய் அடக்கிது. அடக்கல சொல்லுங்க. படிச்சிருக்கியா இல்லையா? ஏங்க படிச்சுதான் இருக்கேன். அப்ப படிக்கல சொல்றா. இங்கிட்டு போ. எனக்கு சந்தேகமா இருக்கு. மறுபடியும் சொல்லு. வா பிரம்ம புராணம். இந்த பிரம்ம புராணம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. மத்தது நாங்கடா. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் பேச பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், ஆம புராணம். நாம புராணமா? மூதேவி நாம புராணம் எங்கடா போற புராணம்? வாமன புராணம் சொன்ன. வாமன புராணம். வாமன புராணம். வாமனதை சொல்லிட்டு அடுத்து வா. சொல்லுங்க. பிரம்மலிங்க பத்து புராணம். பெத்த புராணமா? டேய் வாயில ஏதாச்சும் வர்ற உனக்கு வாயில வர்றதே பாட்டு, வாயில வர்றதே பேச்சு. இப்பதான் சொன்னேன். அப்புறம் புராண பேரே தெரியலடா. யாருக்கு தெரியல? என்ன லட்சணத்தை நீ நாரத போட்டு வர்ற? யாருக்கு தெரியல? புராணம் தெரியலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ஏடா அப்ப நான் சொன்னது பொய், நீ சொன்னது சரியா? பிரம்ம புராணம், பத்ம புராணம், கூர்ம புராணம். இப்பதான் சொன்னேன். 3 நாள் வருது. மிச்சம்ல 15 இருக்குல்ல. அந்த சொல்லிக்கிட்டே வரேன். சரி நான் அமைதியா நிக்கிறேன். இப்ப நான் தனியா சொன்னல, நீ தனியா சொல்லு. பேசுங்க. புராணத்தை சொல்லணும் தானே? தனியா சொல்லு. 18 புராணம் தானே? சொல்லு. பிரம்ம புராணம். அதுக்கடுத்து என்ன? ரெண்டாவது என்ன மாதிரி என்ன கேக்குறேன் சொல்றா. இருங்க இப்படி கேள்வி நான் கேட்டு என்ன கேப்பியா? ஏங்க நீங்க தெரிஞ்சு வச்சு அதான் சொல்ல முடியாது. நீ சொல்லு. நீ என்ன நாரத போட்டு வந்தா சொல்லு போ. பிரம்ம புராணம், பத்ம புராணம், கூர்ம புராணம், ஆமன புராணம், ஆய் புராணம், கிளி புராணம், கந்த புராணம். என்னடா நல்லா ஆரம்பிச்ச. 4வது கந்த. டேய் 18வது புராணம் கந்த புராணம். நேராச்சியா? அதுக்காகத்தான் சொன்னேன். நேரத்துக்காச்சும் இருக்குனீங்களா? அப்ப நாங்களும் உங்களுக்கு தெரியல நினைச்சேன். ஒரு முடிவு இருக்கணும். எப்ப நீங்க புராணத்தை சுருக்குனீங்களோ அத நான் இன்னும் சுருக்குறேன். பேசுங்க. எதுக்கு 4க்கு போற? 2ல பேசுவோம். சொல்லுங்க. என்ன 2? எதுல பேசுங்க? இதிகாசம் 2. ஆமா பேசுவோமா? பேசுவோம். அப்பதானே மக்கள் தெரிந்து கொள்வாங்க யாரு படிச்சிருக்கா யாரு படிக்கிறேன்னு தெரியும். இதிகாசங்கள் 2. ஆமா. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். படே கை கொடுங்க. இப்ப இது என்னடா அது கையில வச்சிருக்க? கட்டை. அப்ப இது என்னடா? அது சும்மா கதவு புடி. கதவு புடியா? டேய் இத பார்த்தா உனக்கு கதவு புடிய மாதிரி தெரியுது. என்னடா சத்தம் இது? சத்தத்துல கடையில் இப்படியா சத்தம் வரா? ஆமா. அடிச்சா இப்படி வரணும்டா.
இப்படி வரணும்டா. கொஞ்சம் அதிகமா தான் வருது. சரி விடு. ராமாயணம் பேசுவோம், மகாபாரதம் பேசுவோம், எதை வேணாலும் பேசுவோம். எதை வேணா பேசுறியா? சரி, முதல் இதிகாசம் ராமாயணம். ஆமா பேசுவோமா? பேசுவோம். குதிப்போமா? பேசுவோம். நான் குதிச்சிருவேன். நான் குதிச்சு நீச்சல் அடிச்சு வந்துருவேன். இல்லைன்னா கம்மாக்கிலே கிடப்பேன். கதைக்குள்ள குதிப்போமா? சரி. ராமாயணத்தை யார் எழுதினார்? ராமாயணத்தை யாரெல்லாம் கம்பர் எழுதினார்? உண்மையிலே அதான்யா. அம்மா படிச்சிருக்கேன், பேசுறேன். நான் கூட வேற ஏதாவது தப்பா பேர் சொல்ல வாயே கட்டையை வச்சு ஆட்டுறான்னு பார்த்தேன். சும்மா 4500 ரூபா சும்மா கொடுப்பாங்க. பரவாயில்லையப்பா, ராமாயணமாச்சும் படிச்சிருக்கீங்க, எனக்கு சந்தோஷம். இப்ப நியாயமா சில பேர் வாழ்வின்னு சொல்லுவாங்க, அது சமஸ்கிருதத்துல. ஆனா தமிழாக்கம் செய்து கொடுத்த பெருமை யாருக்கு உண்டு? கம்பர். ஏன்னா அதனாலதான் கம்பர் ராமாயணம்னு ஒரு நூலை உருவாச்சு. ஆனா கம்பர் தான் மட்டும்தான் எழுதினாரானா இல்ல குத்தர் எழுதினாரு. ஏய் என்னையா என்னை ஆச்சரியத்து மேல ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க? வால்மீகி எழுதினாரு, அது சமஸ்கிருதத்துல. ஆமா. தமிழாக்கம் செய்தது யாரு? தமிழாக்கம் செஞ்சவர் என்ன? கம்பர். அடுத்து ஒட்ட குத்தர். அதனால படிச்சவன் பாட்டை கொடுத்தா எடுத்தவன் இந்த அது பாத்தியானா 1942 டேய் அடுத்த பழமொழி தெரியுமா தெரியாதா? யாருக்கு? படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதியவன் ஏட்டை கிழித்தான். இருக்கா இல்லையா? அதனால தான் எழுதிய ராமாயணத்தை கோபப்பட்டு கிழித்தார் ஒட்டக்குத்தர். சரி, அவருடைய உத்தரகாண்டத்தை மட்டும் தன்னுடைய ராமாயணத்தில் சேர்த்து கொண்டானா கம்பர். இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப ஒட்டக்குத்தர் தான் முதல் எழுதுறது. ஆமா. அதுலயும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. சொல்லுங்க. ஒட்டக்குத்தர் ஏன் தெரியுமா? ஒட்டக்குத்தர் பேரு வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்தனால் ஒட்டக்குத்தர் என்று பேர் வந்தது. ஏய் நீ ஒரு ஆள் தானே, நான் வந்தெழுந்து பாக்குறேன். என்னை நிக்க வச்சு அந்தால சாமி என்ன நாரதர் கண்பளி கூட என்னை நிக்க வச்சு அவரு கொடுத்த மண்டையை புலந்துருவா. ஆனாலும் பரவாயில்ல, உண்மையில உன்னை பாராட்டேன். உனக்கு அன்பள் கொடுத்து சரிதான். ஏன்னா நிறைய பேருக்கு ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்டம்னா பந்தயம் அர்த்தம். உண்மை. பந்தயம் வைத்து பாடினார். எப்படி போய் என்ன பந்தயம்? தலைகளெல்லாம் வெட்டி வச்சிருவாங்க. வெட்டின தலைய ஒட்ட வைக்கணும் அப்படின்னு நீனா நானான்னு போட்டி. கவி பாடி யார் ஒட்ட வைப்பது? நீனா நானான்னு போட்டி. அந்த பந்தயம் ஒட்டத்தில் யார் ஜெயிச்சது? ஒட்ட குத்தர் ஜெயிச்சார். அப்படி ஒட்டமிட்டு ஜெயிச்சதாலதான் அவருக்கு என்ன பேரு? ஒட்ட குத்தர் என்று பேர் வந்தது. அவ்வளவுதான். சிறப்பு. கை விடுங்க. இதை கலட்டி ஏதாச்சும் குடுறா. உண்மையில சிறப்பு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. சரி, வெட்டப்படத்திலே ஒட்ட வச்ச ஒட்ட குத்தரு. ஆனா ஒட்ட வைப்பதற்கு ஒரு கவி பாடினாரே. என்ன கவி பாடினாங்க? அதை சொன்னா தானே சிறப்பா இருக்கும். ஆமா. ஒட்டக்குத்தருக்கான பெயர் காரணத்தை நீ சொன்ன. ஆமா. அந்த கவியை பாடுறதானே என்னுடைய உண்மை சிறப்பாக இருக்கும். பாடுறேன், உங்களுக்காக பாடுறேன். அந்த பாடலை எப்படி ஒட்டக்குத்தர் பேசணும்னு என்னைய நான் உங்களை பாராட்டணும், அது மாதிரி இந்த கவியை பாடி உடனே நீங்க என்னைய பாராட்டணும். அதான் உண்மை. அதுதானே நியாயமானதாக இருக்கும். உண்மை. பாடுற கேட்டுக்குங்க. பாடி நான் ஒட்டக்குத்தன் எப்படி திக்கா முக்கா வித்தாவு போய் அக்காட போய் ரொக்காட சொல்ல பாட தீ வெப்பாட போய் நெய்த்தானத்தான செய்விட்டேன். போயாங்கிட்டா ஏடா பாராட்டுனா போயான்ற நொக்கா நோத்தாவா? நொக்கா நோத்தாவா இப்போதான் சொன்னீங்க. நானா கவி? எப்பத்தானே கெட்ட வார்த்தை சொன்ன? நான் எங்கடா கெட்ட வார்த்தை சொன்னேன்? எங்க சொல்லுங்க. விக்கா 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 கவி தானே உனக்கு வேணும். ஆமா சொல்றேன் கேட்டுக்க. விக்கா முக்கா வித்தாவு போய் அக்காட போய் ரொக்காட சொல்ல பாட தீ வெப்பாட போய் நெய்த்தான திருச்சே. நொக்காலக்கச்சே. நொக்காலக்காவா? டேய் முட்டா பையலே, அப்படி கவி வராதுடா. ஏங்க நீங்க தாங்க இப்ப சொன்னீங்க. உனக்கு இந்த கவி புரியல. புரியாத மாதிரி வேற கவி பாரு. சரி பேசுங்க. சிறப்பான கவி. பேசுங்க. தத்தித்தா தூதி தாது வித்த தூதி தத்துதி துத்துதி தா தூதி தத்தா துட்டு துட்டி புல்தி. யாரடா டேய் வேச்ச போட்ட ஒழுக்கமா பேசிக்க. இந்த வேச்ச போட்ட தண்டனை நான் கேக்குறேன். என்னடா தப்பா சொன்ன? இப்ப தத்திச்சு துட்டி புல்திங்கறானே. அது நான் வந்து ஏதோ ஒரு அசிங்கம் பேசுனானே. நானும் பேசலையே. அது துதுத்தி. துருத்தி. நிறுத்தி சொல்லவா? தத்தி தா தூதி தாது தித்த துதி தத்துதி துத்துதி தா தூதி தத்தாது தித்தி தாதி. பாடு. அதான் பாடி விட்டனே. நெஞ்ச அடக்கிதடா. டேய் கவி தெரியுமா தெரியாதடா? இப்பதானே பாடுனே. கம்பர் தெரியுமாடா? சரி. கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுறா. கவி பாடும்னு சொல்லிருக்காங்க. தெரியுதுல? தெரியும். உனக்கு ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இந்த கட்டையை கலட்டி உன் கையில கொடுத்துட்டு சரி போங்க, நான் போயிடுறேன். போ. சவாலுக்கு தயாரா? வா. கம்பர் எந்த ஊர்ல பிறந்தார்? திருவரந்தூர்ல பிறந்தார். மறுபடியும் சொல்லு. திருவரந்தூர்ல பிறந்தார். சோழ நாட்டிலே திருவரந்தூர்ல பிறந்தார். இந்தாங்க ஒரு கட்டை. ஏய் உண்மையில நியாயமா சொல்லிட்டப்பா. 2 கட்டையும் வாங்கிருவியோ? மைக்லாட்ட அடிக்கிறா. அடுத்த கேள்விக்கு நீ பதில் சொன்னா 2 கட்டை தர்றேன். பேசுவா. என்ன வேணாலும் பேசுவான்.
உன் முகரையை பார்த்தா அவ்வளவு எரிச்சதான் வருதுன்ற எனக்கு. சும்மா கடந்தவன உசி பேத்தி அவன் நாரத வேஷம் போட்டு என்னைய கொண்டுகிட்டு இருக்கான். இந்த ஒரு கட்டையை வாங்கிட்டாப்ல இல்ல, அடுத்த கேள்வி பதில் சொல்லணும்ல. பேச்சுவா சொல்லுவானா? நியாயம் சொன்ன. கம்பர் பிறந்தார் சோழ நாட்டிலே திருவனந்தூரிலே பிறந்தார். திருவனந்தூரில் பிறந்தார் கம்மே. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. பிறந்தது திருவனந்தூர்ல. ஆமா. கம்பே எங்க செத்தான்? விராலி மேல பெரியாஜ் பத்துல 3ஆம் நம்பர் ரூம்ல அட்டாக்ல செத்தான். யார நீ கை என்ன கையை உடிச்சு விடுவேன். டேய் எங்கடா ராணிமலை பெரியாஸ்பத்திரியில கம்பை செத்தான்? அங்கதான் செத்தான். கம்பை அங்க சாகல. ஏய் இந்த மாமா வடிவேல் வந்திருக்காரு கேளு. யார்ட்டடா கேட்க சொல்ற? அவர் ஏன் போய் பார்த்து நல்ல இடத்துல பார்த்து வந்தாரு. ஏய் செத்தது அங்கதான். நான் பொய்யா சொல்றேன். கம்பர் அங்கெல்லாம் சாகல. பைக்ல போயிக்கல திடீர்னு அட்டாக்கு. அட்டாக்கா? அந்த அவங்க பொண்டாட்டி இல்லாம அப்புறம் போன் அடிச்சு அது போய் அழுதுகிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்புறம் எனக்கு போன் அடிச்சு நான் நாடகத்துக்கு போயிட்டேன். சரி. அப்புறம் கேரளத்துக்கு என் பொண்டாட்டியை போக சொன்னேன். கேரளத்துக்கு போனீங்களா? டேய் கம்பர் செத்த கேரளத்துக்கு எப்படா நீ போவா? நான் தான் போக முடியாது. ரொம்ப தூரம் கும்பகோணம் பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு பொண்டாட்டி அனுப்பி விட்டேன். நீ போய் கம்பர் அங்கே சாகலடா. என்னைய கண்டா அப்படி வண்டி என்ன மாடல் சொல்றேன் தம்பி. என்ன மாடல் முத கூட சொல்லியே போல. 69 76 நம்பர் வண்டி நம்பர். அட அப்பா வாயில வர்றதாயா வசனம் எனக்கு. அடே கம்பர் அங்கே சாகலடா, தப்பா போய் சேர்த்துறாதா மக்கள்கிட்ட. கம்பர் இறந்தது சிவகங்கை பக்கத்துல நாட்டரசங்கோட்டையில. எந்த கம்பரை கட்டிய? எந்த கம்பரை கட்டிய? எந்த கம்பரை கட்டியா? கம்பர் ராமாயணத்தை ஏற்றினாரே கம்பர். இந்த கம்பரா? அப்படி விவரமா சொல்ல வேண்டியானே. நான் சொன்ன கம்பர் நம்ம டீ கடை அமுதா இருக்கா? ஆமா. அதுக்கு அவனுக்கு லிங்கு. ஓ முகர ஏண்டா இந்த லட்சணத்துல ஒரு கட்டையை வாங்கி ஒரு நாரதர் ஆகிறான். கம்பர்னா கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி விவரமா சொல்லணும்லங்க நீங்க. அமுதாவை சேர்த்து வச்ச கம்பரை பத்தி மேடையில பேசுறாங்க. அமுதா பிடிச்ச உடனே வெள்ளக்கமத்துல ஒண்ணு அடிக்க போறாடி. சொல்ல யாருன்னு கேட்டியா வந்தோடனே? ஏங்க கேட்க விட்டா தானே கேட்க முடியும். இப்ப கேளு சொல்றேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. அபிஷேக பரேசவா அலங்கார பரியா அலசு தோத்தர பரியா சூர்யா கடர். யாருன்னு கேட்டா கேட்டதுதான் பதில். அதான் சொன்னனே. அபிஷேக போனியா தோத்துல போறீங்க இதெல்லாம் கேட்கல. அது அபிசாரி போனியா இல்லடா, அபிஷேக பிரியா சிவா. உங்க பேர் என்ன? நாரதர். நாரதர். எங்க இருந்து வரீங்க? அதெல்லாம் மிதல்லம் சுதல்லம் தராதல்லம் ரதாதல்லம் மாதாதல்லம் பூலோகம் போ. நாரதர் வேஷம் போட்டது தவறுதேன். இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்? அப்புறம் கேட்டா அதெல்லாம் போதும் இதெல்லாம கேட்டாங்க. எங்க இருந்து வரேன்னு சொல்ல வேணாமா? எங்க இருந்து வரோம்னா அப்படி சொல்லுங்க. மேலோகத்துல இருந்து வர்றேன். எப்படி வந்திய? ஆகாய மார்க்கமா? ஆகாய மார்க்கம்னா? ககன மார்க்கமா? ககன மார்க்கம்னா புரியலையா? பறந்து வந்தேன். யாரு? நானே. நீங்க பறந்து வந்தாலும் புழுந்தே இருக்கு. கதைப்படி உனக்கு வசனம் நீங்க அப்படி வரலைங்கிறேன். ஏய் வந்தேன்ற நீ வரலைன்றா? வரலைங்கிற அப்புறம் வந்த. ஏய் வந்த எனக்கு தெரியாதா? நான் தான் பொய்யா சொல்றேன். வந்த எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. புதுக்கோட்டையில 7 மணியா போல நாடக வண்டியில யாருன்னா 12 மணியா போல வந்து இப்படி மயில சுத்திக்கிட்டு இங்க உள்ள கொட்டாய்க்கல 12:30 இந்த தூக்கி சட்டியை பிட்டிங் பண்ண. தூக்கு சட்டி பிட்டிங் பண்ணனா? அடே நீ சொல்றது ஜெயமாதவனா, நான் சொல்றது நாரத மகரிஷியை. சரிங்க நாரதர். அது வேறு இது வேறு. இது என்னுடைய கதாபாத்திரம். அப்ப இது என்ன சில்வர் பாத்திரமாக்க? கதையின் முறைப்படி நான் நாரத மகரிஷியப்பா. நாரதர் மேலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. உங்க அப்பா யாரு? பிரம்மா. பிரம்மமேனா? ஆமா. சரி உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரே. நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்க பாரு. எனக்கு மனுஷன்ல ஓவியமான முந்தா நாள் உங்க அப்பா நானு விராலி மலையில் ஒரு கோட்டு வாங்கி ஆளு கட்டி எடுத்து சாப்பிட்டான். செலவாளிக்கு பிறந்தாலும் 100 ரூபாயும் சட்டை 200 ரூபாயும் சட்டை ஒரு சட்டை எடுத்து போடக்கூடாது. சட்டை எடுத்து போடவா? டேய் இந்த வேஷத்துக்கு சட்டை எடுத்து போடுவேன். பிரம்மா மைண்ட். ஆமா இன்னும் தெரியும். அப்பா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? வியாபாரமா? எங்க அப்பா இந்த வியாபாரம் பண்ணலையே. அந்த சேர் வியாபாரம் பண்ணிக்கிட்டாரு. வியாபாரம் நல்லா. சேர் வியாபாரமா? யாரைடா சொல்ற? சேர் வியாபாரி மையம் பிரம்மா அவங்க மைண்ட் தானே. தெரியும். ஏண்டா அவர் பிள்ளையாடா நானு? படைப்பு கடவுள் சிருஷ்டி கர்த்தா. திருச்சியில கத்துன ஒரு மையனா கான்ட்ராக்ட் வேலை பார்க்கறாரா? டேய் திருச்சியில கட்டடா முட்டா பையனே. சிருஷ்டி கர்த்தா. திருச்சி கர்த்தா. சிருஷ்டின்னு வாயில நுழையல. இவனை நீங்க நாரதர் வேஷம் போட வச்சு என்னைய போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க. இந்த ஆள் பண்ண வேலை சும்மா இருந்தவன போடுறா. நாக்கு வலிக்கல சாமி. திருச்சி. சிருஷ்டினா படைப்பு.
கர்த்தான கடவுள், படைப்பு கடவுள் பிரம்மா. சரி, புரியுதா? எங்க அப்பா பிரம்மா. எங்க அம்மா யார் தெரியுமா? யாரு? சொல்ற கேட்டுக்க. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படி உண்டு வெள்ளை அரியாசனத்தை வச்சிருப்பார் அரசரோடு தம். பரவாயில்ல, நம்ம தொழிலாளி. நம்ம தொழிலாளியா? வியாபாரி, வெள்ளப்புண்டு வியாபாரி. வெள்ளை பூண்டா? என்ன வெள்ளை பூண்டு? வெள்ளை களை விட்டு வெள்ளை பூண்டுன்னு என்ன சொன்னீங்களே? வெள்ளை பூண்டு இல்லடா, வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை நிற சேலை உடுத்தின்னு அர்த்தம். வெள்ளை பனி, வெள்ளை தாமரையில வெள்ளை சேலை கட்டி இந்த தண்ணிக்குள்ள உட்கார்ந்துருக்குமே. ஆடா அப்பா, இப்பவாச்சும் புரிஞ்சு தொலைச்சிச்சு. அந்த அம்மா அவங்கதான் எங்க அம்மா. தண்ணிக்குள்ள தாமரல. சரி, தண்ணிக்குள்ள தாமரல உட்கார்ந்துருக்காளே, வெளியே தெருவு எப்படி போவாங்க? நான் கூட வெள்ளை தாமரை கேட்டா வெள்ளை தாமரை எப்படி வந்துச்சு, அது இத்தனை இதழ் இருக்கு, இதை கேட்பா வெள்ளை தண்ணிக்குள்ள செத்து போயிடுவாங்களா? ஓ முகர, அதெல்லாம் கிடையாது. அந்த வெண்மை என்றால் தூய்மை என்ற அர்த்தம். ஓ, அந்த சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக வெள்ளை தாமரை வந்திருக்கீங்க. போன்ற தேவலோக வாசிகளுக்கு நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு எதுவுமே கிடையாது. இப்போ குடல் சாப்பிட்டதெல்லாம் வேற ஆளு. எது குடல் எல்லாம் அதெல்லாம் அது கதைக்கு அப்பாற்பட்டது. 2650 ரூபாய் சாப்பாடு பில்லு. ஏண்டா நீ சோறு மட்டுமான தின்னிய, ஆளுக்கு ஒரு பழம் நீண்ட ஐஸ்கிரீம் தூக்கிட்டு வர்றீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அது என்னை பார்க்க வச்சு முடியாம இருக்கும், நீ பார்க்க வச்சு திங்கிற. அதுல வேற ஐஸ்கிரீமுக்கு பிறகு கைக்கு அது மட்டும் கொடுத்துருக்கேன். சரி, சிறப்பு. யார் நீங்க? நான் அந்த இடத்துக்கு காவல்காரன். காவல்காரரா? அற்புதமா சொன்னீங்க. ஏதோ சத்தம் கேட்குது. யாரா இருக்கா உள்ள? இல்ல, 2 பெண்கள் இருக்காங்க. யார் அந்த 2 பெண்களும்? ஒன்னு யாரு ஒண்ணு இருக்கு, என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. 2 என்ன பண்றாங்க? உள்ள காவல் பாக்குறாங்க. அவ உள்ள இருக்காங்க, நீ? நான் வெளியே இருக்கேன். எப்படி போகுது? திரியா போயிட்டு இருக்கு. இப்ப குண்டியல தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா. அடே, பாக்குற வேலை எப்படா போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. சிறப்பா போயிட்டு இருக்கா? என்ன காவல் வேணா? திணை காவல். திணை என்ன இந்த நோண்டு இல்ல? ஆமா. ஒரே கேள்வி, நல்ல கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சரி. அடுத்த உனக்கு நான் ராஜபாடி வேஷம் போட சொல்றேன். சந்தோஷம், அப்படி பேசுங்க. அதாயா திணை. திணைனா தமிழ் அகராதியிலே ஆமா ஒரு திணை உண்டு. ஆமா. என்ன திணைனா? ஒழுக்கம்னு அர்த்தம். தெரியுமா? நம்ம சங்கத்துல கேட்டு பாருங்க, நம்ம ஒழுக்கத்துல மெயினான ஆள். ஏன்னா ஐயன் வள்ளுவன் சொல்கின்றார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் வீணு வம்பப்படும். ஒழுக்கம் வீணு வம்பப்படும். டேய், நாக்க வலிச்சு சொல்லலாம் முட்டா பையலே. சரி, அதையும் விட்டு. திணை என்றால் தமிழ் அகராதியில 2 இருக்கு. ஆமா. உயர்திணை, அக்ரிணை. என்ன அது? அடிக்கடி நீ ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் தெரியாது உயர்திணை அக்ரிணைனா. சரி, என்ன உயர்திணை அக்ரிணைனா? என்ன உயர்திணைனா ஒசனமா போவோம், அக்ரிணைனா உள்வாங்க. உன்னை வாழ்த்துறத வாபஸ் எடுத்துக்கிறேன். சரி, திணை சொன்னீல. சரி, இந்த திங்கிற திணைக்கும் அந்த இலக்கண திணைக்கு என்ன வித்தியாசம்? சூப்பரா இருக்கு, நல்லா அரைச்சு சீனி போடுத்தீங்க. டேய், சோத்து முட்டை அத கேட்கல. 2க்கு என்ன வித்தியாசம் எழுத்துல? ஐயா, அது ஒரு சுழி இருக்கு, 2 சுழி இருக்கு. ஒரு சுழி இல்ல, 2 சுழி போட்டா 2 சுழி இருக்கு, 3 சுழி போட்டா இன்னொரு அர்த்தம். நீ காவல் பாக்குறல? ஒரே கேள்வி, நீ காவல் பாக்குற திணைக்கு 2 சுழியா 3 சுழியா? 2 சுழி தான் கணக்கு. தப்பு. நல்லா யோசிச்சு சொல்லு. 1 2 சொல்லி இருக்கணும், இல்ல 3 சொல்லி இருக்கணும். காவல் நீ தானே பாக்குற. இதுக்கு சரியா சொல்லு. நீ அறிவாளி ஒத்துக்கிறேன். வா. டேய், இல்ல 2 சொல்லி போட்டா ஒரு அர்த்தம். ஆமா. 3 சொல்லி போட்டா ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம். காவல் நீ தானே பாக்குற. தானே ஓன் தானே தானே. ஆமா. சொல்லு, 2 சொல்லியா 3 சொல்லியா? 2 சுழி. 2 சுழி தான் கணக்கு. 2 சுழியா 3 சுழியா? 2 சுழி. டேய், நல்லா சொல்றா. 2 சுழியா 3 சுழியா? 2 சுழி தான் கணக்கு. கத்திரிய முடிச்சவனே, நாக்கெல்லாம் வலிக்கிற பழக்கமே இல்லைடா உனக்கு. ஐயா, நாக்கு போடுறத தவிர வலிக்கிற பழக்கம் இல்ல. இங்க நான் முடிச்சாங்க உன்னைய. இதுக்கப்புறம் நீ நாரத வேஷன்னு போட்டு வா, உன் கைய காலை வெட்டி விடுறேன். சொன்ன இந்த ஆள் பண்ண வேலை. சுழின்னு வாயில வரல, சிருஷ்டின்னு வாயில நுழையல. வாயில் நுழையலன்னு சொல்லாதீங்க. அப்ப சொல்லு, 2 சுழி நெய்யா 3 சுழி நெய்யா? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நாரத வேஷம் போடுறது இல்ல சொல்றா. இந்த நாரத வேஷமே போடல. எனக்கு என்ன போடுற? முருகன வள்ளி மாலை மாத்திர மாலை வச்சுக்கிறது பகுமனம் கூட்டு வந்து நிக்கிற. சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் நாரதம் இல்ல கீரதம் இல்ல வேலை டிரைவரோட மச்சனே. அப்புறம் இங்க வர்ற போ சொல்றாங்க சும்மா. அடுத்த காவல் யார் இருக்கா? ஏன் ஆள் இருக்கு? சந்திக்கலாமா? ஆசி விளங்கலாமா? அவசியம் விளங்க. அழைத்து பாருங்கள். ஆசி விளங்குவோம். நாராயணா. ஆயாரே. இப்போ வள்ளியை சந்திக்கிறது நீங்களா அவரா? நீங்க தானே? அத்த மகளே, என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்கோலையே. அத்த மகளே, என் செப்பு சேலையே,
மனமும் வலிக்குதடி கண்ணில் ஓர பார்வதியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓமாமண்டி அத்த மகனே ஏன் செப்புத்தனையே உன்னை பார்த்ததுமே அத்தப்பட்டு தென்னங்கோலையே சங்கர ஓரத்தில் அத்தனையை விட்டு உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே கம்மக்கர ஓரத்தில் கண்மணிய நீ கட்டி நீ அணைச்சிக்கிட்டே எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசோ நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம் அத்த மகளே புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே இதுக்குள்ள கோவில் கட்டினத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி சாமிக்கும் தான் தெரியும் அடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நிரப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நிரப்பு பல வருஷம் அத்த மகளே ஏன் செப்புத்தனையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே அமரத்து மாங்கோலம் செவந்ததுவோ உன்முகமும் ஜொலிக்கடடி நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கடடி உன் கண்ணில் வர பார்வதியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓமாவண்டி அத்த மகளே சிறப்பு சேரையே உன்னை பார்த்ததுமே ஆசை என்னங்கோலையே ஆயாலே நீ அவனை கண்டாயா கரிச காட்டு பெண்ணே நீ அவளை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா என் இருவை நடுவினை இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதை நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை கண்ணில் நினைத்தவன் இதையேனோ தனியே சென்றான் என் இருவினை நடுவினை இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதை நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கரிச காட்டு பெண்ணே அவளை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே ஏன் அவனை கண்டாயா ஓ ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை நினைத்தேன் அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை தின்றானே ஒரு முறை பார்த்தா ஓ அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தாள் அரை டஜன் பிள்ளை பெற்றை கையில் தருவேனே அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் அவன் மார்பில் முடிகள் பிடிக்கும் ஐய சந்தன நிறமும் பிடிக்கும் கொஞ்சம் சாய்கின்ற நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் யானை வளர்த்தேன் ஏழு மலர்காட்சி நான் நொறுவிடுத்தேன் நீ நொறுங்கிடவே நான் உயிரை வளர்ப்பேன் கரிச காட்டு பெண்ணே நீ அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா
எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்தாரா? நான் இது என்ன முன்னாடி இது என்ன வேஷம்? சாமியார் ஆயிட்டு பொம்பளை ஆசையே வேணாம். ஏமாமா அப்படி சொல்றியா? வேணாம். நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்? நாரதர்பா வணக்கம் சொல்லி பிரம்மச்சாரி. சுவாமி வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு என்னாச்சு? மறுபடியும் நாரதத்தை மாத்திட்டாலே. என்னாச்சு சாமி? நீங்க சாமி தானே? சாமி இப்ப லீவுல இருக்கேன். சனி ஞாயிறு லீவு. ஏன் சாமி என்னாச்சு? வேற சாமி வர சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க ஏன் இந்த வேஷம் எதுக்கு? வயிற்ற குத்துது வெளியே போறேன், வேற ஆளு வர சொல்லியிருக்கேன்னா விட்டு. ஐயோ அப்படியா? அழைத்து வாருங்க சுவாமியை. எந்த பாட்டை யாருக்கு பாடுற? பார்த்தோன்னா அப்படி நினைச்சிட்டேன். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? காத்துப்பட்டு அடே உன் சொத்து பாடுறா, உன் சொத்து. எங்க சுத்தியும் வண்டி வீட்டுக்கு வந்துடும். அச்சம் மட்டம் ஞானம் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா. ஏய் நான் எப்படி ஆட்டுறேன், நீ எப்படி ஆட்டுற? அச்சம் மட்டம் ஞானம் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக வேண்டாமா சுவாமி காலை பாடுற. ஏய் நான் எப்படி கீழே இறக்குறேன், உனக்கு- நீ ஏன் மேல இறக்குற? உனக்கு குண்டி இருக்கு, எனக்கு பணமரத்து தூர் கட்டவே இல்லடா, காலை குத்த வச்சுக்கிட்டு அப்படி. வேண்டாமா சுவாமி. ஏய் ஏய் என்னடா இங்க மூளை வந்து மூளை குழந்தைகளை வந்தவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. மூளை வந்தவன் முட்டைகோசு பொரியல். அச்சம் மட்டம் ஞானம் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக அடுத்தாள் வா லைன்ல வா. டோக்கன் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. கண்ணை தொறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை தொறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. நான் என்ன விஸ்வாம திறந்த பிள்ளை மேனகையா? நான் ஒரு முட்டும் திறந்தவன்னு சொன்னியா சொல்லலையா? சொல்லிட்டு அவர் முட்டு ஒண்ணுமே இல்லையா? முன்மே இல்ல. ஏய் மண்ணாசை இல்லை, பெண்ணாசை இல்லை, பொன்னாசை இல்லை என்று தெளிவாக எடுத்து ஓது. அவர் எதுவுமே இல்லம்மா, அவர் மாந்தோ சுமார்ட்டு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. டேய் ஆசையை அறவே வெறுத்து விட்டேனம்மா. ஆனா உன்னை பார்க்கின்ற பொழுது நான் தேவலோகத்திலே எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன். அம்மா எல்லா பொம்பளைட்டையும் போயிட்டு வந்தீங்க. முட்டா பெயரே, எத்தனை பெண்களை சந்தித்து ஆசி வழங்கி இருக்கிறேன். ஆமா. ஆனால் பூலோகத்திலே இப்படியான ஒரு அழகு பதுமையை நான் கண்டதே இல்லையப்பா. பார்க்க முடியாது. எங்க இருந்தால் படி நாள் இவள் இதெல்லாம் நம்ம புதுக்கோட்டை 3ஆம் நம்பர் வீதியில. அதை கேட்கலடா. இவள் அழகா உள்ள பெண்ணு பூலோகத்தில் எப்படின்னு கேட்டேன். நாங்க தெரியாம வச்சிருப்போம், நீங்க விலைக்கு தெரிஞ்சாதான் பண்ணிடுவாங்க. நீ பேசுனதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா இவரை பார்த்தோன்னே இந்த பாட்டு பாடிட்டு பார்த்தோன்னே எனக்கு பாடம் தோணுச்சு. சொன்ன பாத்தியா உன்னை கொண்டா என்ன? இவனை பார்த்தா உனக்கு நாடுற மாதிரி தெரியுதா உனக்கு? ஆமா சுவாமி தெரியலையா? Original மாதிரி. மண்டையில கொண்ட பூவு வீணைங்க. ஒன்று பொருள்ல முக்காவாசி இருக்கு. எல்லாம் இருக்கட்டும். சிறப்பான வரவேற்பு. வாழ்க பல்லாண்டு. நன்றி சாமி. இன்று போல் என்றும் முகமகிழ் போடும் அகமகிழ் போடும் நீ இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. நன்றி. அடுத்த கால் யார் இருக்கா? என் தங்கை உன் தங்கையா? யாரது? ரேணுகா. டேய் ஏய், வள்ளி. கதைப்படி பேர் என்னடா? வள்ளி. அப்படி சொல்றா. அழைத்து வா ஆசி வழங்குவோம் நாராயணா. நீ படு. தங்கச்சி அண்ணா எல்லாரும் டீ ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட்டு. கோயில் பாட்டு வந்ததென்று இளமானே. அதை கேட்டு செல்வதிங்கே மனந்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பமோ. இனி இனி நான் தானே இனி உள்ளாகம் அது இழாகம். குயில் பாட்டு வந்ததென்னே
மகிழ் அற்புதங்கள் செய்யும் என்னை காத்து வளர்த்தே மௌனம் போனது இங்கு காணோம் பாடுது வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுது காலமும் பாடுது கீழம் தேடுது குயில் பாட்டிவோ வந்ததல்லே இளமானே அதை கேட்டு செல்வதே மனம் வானவன் மொழிமாக வந்த இன்பமானாக இன்று வரை என்ன இருந்தே வானவன் மொழிமாக வந்த இன்பமானாக இன்று வரை என்ன இருந்தே என்னை கண்ட ராசாவை வெள்ளை வானம் மாறாமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தே என் வயிற்றில் ஆடும் தாமரை கையசைக்கு காலத்துக்கு காத்து வளர்த்தே அற்புதத்தில் உற்பதத்தில் அற்புதங்கள் செய்யும் என்னை காத்து வளர்த்தே மௌனமும் போனதில்லை இங்கு காணோம் பாடுதே வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுது காலம் பாடுது கீழம் தேடுது குயில் பாட்டிவோ வந்ததல்லே இளமானே அதை கேட்டு செல்வதிங்கே மனதானே இது வந்த இன்பமோ இது வந்த இன்பமோ குயிலே இனிமே நாம் தானே இனி உள்ளாகும் தங்கை வணக்கம்மா. இது என்ன கோலம் அண்ணன் வந்து சாமியார் ஆயிட்டேன். எப்பயிலிருந்து 3 நாளாச்சு. ஏங்க நான் 3 நாளா லேடிஸ் விஷயமே வேணாம், அப்படின்னா பொம்பளை ஆசையே வேணாம்னு வெறுத்துட்டேன். அது நாரதர் தானே அப்படி இருப்பாரு நானும் அதே கோலத்தில் உள்ள அதே மாதிரி தானே உங்களையும் பார்த்தா தெரியுது ஆ? அண்ணே இது எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கேன் கொடியில் கடந்திருக்கு. எந்த குடியில நம்ம சங்கத்து கொடியில் வந்து இருமா, நம்ம இடத்துக்கு நாரதம் வந்திருக்காரம்மா. அழைத்து வருக மகளா வரவேண்டு வரவேண்டு சாமி வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு வந்தவருக்கு ஒரு வரவேற்பு கேளுங்க கேளுங்க ஆ? கேளுங்க. வர வேண்டும் சாமி வர நாரதர் மகரிஷி வர வேண்டும் கனவீரம் கொண்டு வருகிறாட பிறந்தாளை காண வாராயோ வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் நாரதர் மகரிஷி வர அம்மாவின் மகிதன் வருக கலைமாடி புதல்வர் வருக அம்மாவின் மகிதன் வருக கலைமாடி புதல்வர் வருக வருக என்னை மகிழ்ந்தோமே மல்லைக்கு நல்லாசை தர வேண்டும் வருக என்னை மகிழ்ந்தோமே மல்லைக்கு நல்லாசை தர வேண்டும் வர வேண்டும் சாமி வர வேண்டும் அழைத்து வர வேண்டும் அறுபத்தி நான்கு
வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரதர்